ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளி வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வகையான உருளி வைக்கலாம், உருளி எப்படி வைக்கணும், உருளியில் வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வீட்டில் என்னென்ன வகையான உருளியில் பூ வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது உருளி எந்த இதிலெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, மண் உலோகத்தில் வைக்கலாம், பீங்கானில் வைக்கலாம், அதுக்கப்புறம் பித்தளையில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடிலையும் கூட வைக்கலாம். ஆனால் சில்வரில் வைக்கக்கூடாது. அதாவது சில்வர் மீன்ஸ் ஸ்டீலில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம உருளியில் எப்படி பூ வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த பீங்கான் உருளி, அதாவது இந்த மண் பாத்திரம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது பீங்கானில் இருக்குது. ஆனால் பார்த்தா மண் பாத்திரம் மாதிரி இருக்கும். இந்த உருளி எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இது ஒரு பவுல் தான். நான் பவுலவே உருளியாட்டம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. அதனால் நான் இதை உருளியாட்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை என்னோடய ஹாலோட என்ட்ரன்ஸில் நான் வைக்க போகிறேன். அப்போ நம்மளோட வீட்டுக்கு உள்ளே வர்றவங்களோட பார்வை ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு தான் போகும். இப்போ இதில் பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம நடுவில் அந்த சாமந்தி பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சாமந்தி பூவில் இடையில கொஞ்சம் குங்குமம் வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம உருளி எதுக்காக வீட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல எண்ணத்தோடையே வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் வீட்டுக்குள் வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வண்ண வண்ண பூக்கள்னால நம்ம அலங்கரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட பார்வை நேராக பூக்களுக்கு தான் போகும். அதாவது அந்த உருளிக்கு தான் போகும். ஏன்னா கலர் கலராக நம்ம பூ வச்சுருக்கிறப்போ யாருக்குமே அந்த பூவோட தன்மை பிடிக்காமல் இருக்காது இல்லைங்களா. பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதை ரசிக்காதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி பூ போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களோட பார்வை அதுக்கு போயிடும். அதே மாதிரி உருளிக்கு இன்னொரு பவர் என்ன அப்படின்னா, நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே இது எக்ஸிக்யூட் பண்ணும். எதிர்மறையான எண்ணங்களோட யாராவது வந்தாலுமே அவங்கள நேர்மறையாக மாற்றிருமாமா. ஸோ அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி நம்ம உருளியில் பூ போட்டு வைக்கிறது. இப்போ நான் வச்சுருக்கிற அந்த மண் கலசம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் நான் சாமி ரூமில் வைக்கிற இந்த உருளி. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கே அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களோட பார்வை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பூஜை ரூமுக்கும் போகும். ஹாலில் வச்சுருக்கவங்களா இருந்தால் பூஜை ரூம் நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு பார்ப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட பார்வை படுற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களோட பார்வை ஃபஸ்ட்டு இந்த உருளியில் தான் விழுகும். அப்போ நம்மளோட பூஜை ரூமில் கண் திருஷ்டி படாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உருளிக்கு கண் திருஷ்டிகளை எடுக்கிற பவர் இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் இது தெரிஞ்சவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த உருளி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பூஜை ரூமில் இந்த மாதிரி மண் கலசத்தில் மஞ்சப்பொடி போட்டு இது மாதிரி பூக்களை தூவி விட்டு அதில் நறுமணமான பொருட்களை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் அதில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் ஒரு பீங்கான் பவுலில் இதை உருளியாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, வியாபார ஸ்தலங்களில் இந்த மாதிரி உருளி வச்சிங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி உருளி வைக்கிறது. இந்த உருளி நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு டேபிள் சேர் மாதிரி போட்டு என்னோடய அந்த யூடியூப் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த கொஞ்சம் வீட்டிலருந்தே கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் எழுதி வைக்கிறது எல்லாமே அந்த டேபிளில் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு யூடியூப்பில் நிறையா சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இந்த தாமரை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருப்பூரில் மீனா பிளாஸ்டிக்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இந்த தாமரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரலட்சுமி பூஜை அப்போ தான் நான் வாங்கினேன். இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அடியில் இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் பாட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் இதில் என்னென்னா, அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது ஒழுகும். அதனால் அதில் வைக்க முடியாதுங்கிறனால
இத்தனை நாள் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். என்னோட அந்த நிலவாசல் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க, பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதனால் வந்து நான் இந்த மாதிரி இந்த பூச்செடியெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா நர்சரி, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி பவுல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து இது நல்லா பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்தது, அதனால் வந்து இதில் வந்து வாங்கி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து என்ன பொடி கலந்துருக்கேன் அப்படின்னா, தன ஆகர்ஷண பொடி தான் வந்து நான் இதில் கலந்துருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது எல்லா பொருளுமே சேர்ந்துருக்கு. மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாமே வந்து சேர்த்து ஒரு பொடியாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த பொடியை தான் நான் வந்து அதாவது மெயின் பொருள்னு பார்த்திங்கன்னா வெட்டிவேர் இந்த பொருளெல்லாம் வந்து சேர்த்து தான் நான் வந்து ஒரு பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான தனி வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பொடியை வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் கலந்துட்டு இப்போ நான் எப்பயுமே வாசலோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் வந்து உருளி வைப்பேன். அதே மாதிரி இந்த சந்தனம் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஈரச்சந்தனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஈரச்சந்தனம் தான். இப்போ வந்து நான் இதிலே வந்து பூ போட்டு வைக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த பிள்ளையார் வச்சு அதுக்கு மேலே பூ போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பிள்ளையார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் பாத்திர கடையில் தான் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது உருளிக்காக நான் வந்து வாங்கலை, இதில் வந்து விளக்கு ஏற்றலாம், பிள்ளையார் பக்கத்தில் விளக்கு ஏற்றினோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வாங்கினேன். ஆனால் வந்துட்டு இதில் விளக்கு ஏற்றுறதோட இந்த மாதிரி உருளிக்குள்ளே வச்சு பூ வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் அதனால் வந்துட்டு இதை உருளியாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வாசனையான பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வரவே வராது. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம வந்து எப்படி ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் நம்ம வந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ரூமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இந்த உருளி வைக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெஷ்னர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த காலையில் எந்திரிச்ச உடனேயே தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறப்போ இந்த பூக்கள்லாம் வந்து பார்க்குறப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த பூக்கள்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, ஹாலோட என்ட்ரன்ஸில் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிறது. ஸோ வந்து இந்த உருளியில் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பூ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு தண்ணி வச்சு வேறு பூ போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து போடாமல் நேச்சுரலான ஃப்ளவர் போடுங்க. எந்த வகையான பூ வேணாலும் போடலாம். வாசனையான பூக்களாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அதனால் வந்து வாசனை உள்ள பூக்களை வந்து போடுறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்துட்டு பூக்கள் கிடைக்கல அப்படின்னா இலைகள் கூட போடலாம். அதாவது இலைகள்னால் வந்து வில்வம் இலை, துளசி இலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கூட போட்டு வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அருகம்புல் கூட போட்டு முன்னாடி வந்து வைக்கலாம். அதுவுமே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அருகம்புல்லுக்கு இருக்குது. இப்போ வந்து நான் இலை வந்து வச்சுக்கிறேன். இந்த இலையோட பேர் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. இதில் வந்து ஒரு சிவப்பு கலர் மாதிரி ஒரு பூ வரும். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாந்தலை கிடச்சிச்சின்னா மாந்தலை வைப்பேன், இல்லைன்னா வெத்தலையில் வைப்பேன். இன்றைக்கி வந்து மாந்தலை வெத்தலை வந்து ஒரு 2 என்னமோ தான் இருந்தது. அதனால் வந்து நான் இந்த பூவை அதாவது இந்த இலையை வந்து பறித்து இதில் வந்து வச்சுருக்கேன். இப்போ விநாயகருக்கு வந்து அருகம்புல் வந்து வச்சுக்கலாம். விநாயகர் அப்படிங்கிறப்போ நம்ம அருகம்புல் வச்சோம் அப்படின்னா விநாயகரோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் பிள்ளையாருக்கு பக்கத்தில் அருகம்புல் இருக்கிறது ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ நான் அதனால் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து ஒரு பூ வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு பூ வச்சோம் அப்படின்னா இன்னும் பிள்ளையார் அழகாக இருப்பார் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூட்டை வச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம பூவை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உருளி வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இதை வந்து பார்க்குறப்பவே நம்மளுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வருது. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து நல்ல எண்ணத்தோடு வந்து பார்க்க வருவாங்க. பரவாயில்லையே இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கிறவங்களா இருந்தாலுமே இந்த உருளி வந்து அவங்களோட எதிர்மறையான எண்ணங்களை வந்து நேர்மறையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த உருளிக்கு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இந்த உருளியை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வீட்டு நிலவாசலில் வந்து எப்படி மங்களகரமாக வச்சுக்கணும்
அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோலம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த கோலம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உருளி நம்ம என்ட்ரன்ஸில் வச்சுருந்தோம். ரெண்டாவது குபேரன் பக்கத்தில் மணி பிளான்ட் வச்சு இங்கனாக்குள்ளே வந்து ஒரு உருளி வந்து வச்சுருக்கேன். கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸு. அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீங்கான் பவுலில் வந்து உருளி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட எண்ணங்களே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம வந்து இப்போ கடைகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மணி பிளான்ட் வைக்கிறது பணவரவை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம இந்த மண் கலசம் வச்சிங்க இல்லைங்களா, அதை வந்து பார்த்தோம்னா நம்ம பூஜை ரூமில் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் வந்து எனக்கு உருளியோட மகிமைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.